அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரால் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு முன்பதாக அவர்கள் யோர்தான் நதியை கடக்க வேண்டியதாக இருந்தது. அது அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் ஒரு பெரிய சவாலாக அது இருந்தது. என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நிற்கிறதான வேளையில கர்த்தருடைய ஜனங்களை நோக்கி கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா சொல்லுகிறார், பாருங்க, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிறார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா ஜனங்களை என்ன சொல்லி திடப்படுத்துகிறார்? கர்த்தருடைய திருசமூகத்தில் அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறதற்கான ஆயத்தங்களை குறித்து யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அந்த ஆயத்தம் என்னங்க? அதுதான் பரிசுத்தம். என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை, பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆவலாக இருக்கிறார், காத்திருக்கிறார். ஆனால் அதை நாம் தவறி விடுகிறதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தோமானால், நமக்குள் பரிசுத்தம் இல்லாமல் போகிறது தான் காரணம், ஆயத்தம் இல்லாமல் போகிறது தான் காரணம். என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் என்ன செய்கிறாருங்க? நாம் தான் ஆண்டவருக்கு முக்கியம். நமக்காக அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவருடைய முக்கியத்துவமே நம்ம தான். ஆனால் அப்பேற்பட்ட தேவனிடத்தில் இருந்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு கண்டிஷனை யோசுவா சொல்லுகிறார் இந்த இடத்துல. என்னங்க அது? பரிசுத்தம், ஆயத்தம். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில, இந்த கால வேளையில இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் என்ன அற்புதத்திற்காக காத்திருக்கிறீங்க? அதிசயத்திற்காக காத்திருக்கிறீங்க? இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. உங்களுக்காக அற்புதம் செய்கிறவர் அவர் சர்வ வல்லவர். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்காக அற்புதத்தை செய்யும்படியாக அவர் ஆவலோடு இருக்கிறார். ஆனால் அந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? கர்த்தருடைய திருசமூகத்தில் பரிசுத்தத்தோடு நீங்கள் ஆயத்தமா இருப்பீர்களேயானால் நிச்சயம் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுக்கு முன்பதாக நிற்கிற யோர்தான் நதி கிழியும். உங்களுக்கு முன்பதாக நிற்கிற யோர்தான் நதி ஒன்றுமில்லாமல் போகும். வழியே உங்களுக்கு விடும். கர்த்தருடைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள அது வழியை உண்டாக்கும் என்பதை மறந்து விடாதீங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி, என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் இன்னுமோ நான் பரிசுத்தத்தோடு ஆயத்தமாக உங்களுடைய திருப்பாதத்தில் நின்று உங்களுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள என்ன ஆயத்தப்படுத்தும், இன்னமோ நான் ஆயத்தப்படுத்த எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் உங்களுடைய திருப்பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னார், உங்களை நீங்கள் பரிசுத்தம் படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னாரே. என் தகப்பனே, உங்களுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் என்னமோ ஆயத்தப்படும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். என்னமோ பரிசுத்தத்தோடு உங்களுடைய திரு சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த கால வேளையில் யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். இவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்னென்ன காரியங்கள் சவாலாக யோர்தான் நதியை போல் இவர்களுக்கு முன்பதாக தடையாக இருக்கிறதோ இப்பொழுதே அவைகளை அகற்றி போடும் ஆண்டவரை. ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்யும், ஒரு அதிசயத்தை இவர்களுக்கு செய்யும். இப்பொழுது கர்த்தர் இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். அற்புதங்களை செய்து உமக்காக சாட்சியாக நிறுத்தும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே.
ஆமென். ஆமென்.